ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு பார்க்குறதுலேயே புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நான் அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 13. நவுட்டோக்கு போலீஸ் ஹையர் ஆஃபீஸர் கூப்பிட்டதுனால போயிருதான் இப்போ ஹீனாவும் நம்ம ஹீரோவும் தனியாக வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஹீனாக்கு இந்நேரத்துக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னால் அந்த ஒரு பர்சனை இன்னும் மறக்க முடியல. எதனால அவன் என்ன வேண்டான்னு சொன்னா டாக்கமிச்சி அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ நீ காரில் போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லி பாத்ரூம்க்கு ஓடி வந்து நான் ஹீனா கூட பிரேக்கப் பண்ணிட்டேனா, அவள் என்ன லவ் பண்ணுறாளான்னு நான் அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது நீ காரில் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து கியமாசா சொல்கிறான். காரை ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆக்குன் தான். கீசக்கியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போன தடவை சொன்ன மாதிரியே சொல்றான். நம்ம ஹீரோ ஹீனாவை காப்பாத்தலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள கார் வெடிச்சிருது. ஹீனா இறந்து போயிருந்தா நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படுறான். நான் எத்தனை தடவை டைம் டிராவல் பண்ணி தோத்தாலும் சரி, கண்டிப்பா உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் டோமானோட லீடரா மாற போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீனா இறந்து போயிட்டா அப்படிங்கிறதுனால அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். ஹீனாவை வளர்ந்த பொண்ணு அவன் திரும்ப பார்த்தது, அவகிட்ட கடைசியில் ஐ லவ் யூ சொன்னது, அவன் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு காப்பாற்றினது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போய் அந்த ப்ரே பண்ணுற இடத்துல நின்று ப்ரே பண்ணுறான். ஹீனா இறக்குறத நம்ம ஹீரோ 2வது தடவையாக இப்போ பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ப்ரே பண்ணுற இடத்துல நம்ம ஹீரோ கண்ண மூடி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கவோ, சார் உங்களுக்கே தெரியும் மற்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கான். இதை பார்க்கவும் நவுட்டோக்கு ரொம்பவோ கஷ்டமாயிருது. அவன் கதறி கதறி ஹீனா ஹீனா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை சமாதானப்படுத்தவோ நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக தானே பண்ணோம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் அழறான். இப்போ நம்ம ஹீரோ தனியாக வெளியே வந்து நின்றுட்டு இருக்கவும் ஹீனாவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. நீ டாக்கேமிச்சி ஹனாகாக்கி தானே, நான் ஹீனாவோட அம்மா அப்படின்னு அவங்க வந்து சொல்லவோ நவுட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் இப்போ சமாதானம் ஆயிட்டான். கவலைப்படாத, இது உன்கிட்ட தான் இருக்கணும் டாக்கேமிச்சி, ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு அவங்க அம்மா அதையா கொடுக்கவும் நம்ம ஹீரோவோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீனாக்கு இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அதனால தான் இதை அவள் எப்போவுமே தன்னோட இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா. இதை நீ தானே அவகிட்ட கொடுத்த டாக்கேமிச்சி அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கி நிற்கிறான். அவளுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்பவோ பிடிச்ச பர்சன் நீ தான் டாக்கேமிச்சி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ நவுட்டோவும் நம்ம ஹீரோவோ பேசிட்டு இருக்காங்க. ஆக்குனை பற்றி விசாரிச்சதுல அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னு நவுட்டோ சொல்லவும் ஃபேமிலி மேனா இருக்கிறவன் எதுக்காக அப்படி வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் வைஃபையோ குழந்தையவோ கடத்தி வச்சுதான் அப்படி அவனை பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கவும் டோமான் சொன்னதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னான்னு சொல்லவோ திரும்பவும் டோமானா அப்படின்னு சொல்லி நவுட்டோ டென்ஷன் ஆகிறான். அவன் ஹார்ட்மா எதுக்காக அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சே அப்படின்னா நம்மளால விதியை மாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கவும் அது உண்மை இல்லை நவுட்டோ, டிராகன் சாகிறத நம்ம தடுத்து கூட நம்மளால ஏன் எதையும் மாற்ற முடியல நான் யோசிச்சேன். ஆனால் ஹீனா என் கண்ணு முன்னாடி இறக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதே அதோட மெயின் சோர்ஸை தான். நான் டோமானோட லீடரா மாற போறேன் அப்படின்னு டாக்கேமிச்சி சொல்லவோ அதெல்லாம் முடியாத காரியம் நவுட்டோ சொல்லவும் ஹீனாவை காப்பாத்துறதுக்காக என்னால் முடியாத விஷயத்தை கூட நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் டாக்கேமிச்சி, நான் தேவையே இல்லாமல் சோகமாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்கிறான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, டிராகன் கண்டிப்பாக உயிரோடு இருந்தோம்னா டோமான் ஈவில் ஆர்கனைசேஷனாக மாற வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும் அப்படின்னா நம்ம கென் ரியோஜியை நேரில் போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்கிறான். நம்ம ஹீரோ அவனோட கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்பவும் இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டானே அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஆச்சரியப்படுதாங்க. ஹீனா இறந்து போன இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பொக்கேவை வச்சு போய் ப்ரே பண்ணுறான். நவுட்டோக்கு நம்ம ஹீரோ நிறைய மெசேஜஸ் பண்ணியிருக்கான். ஆனால் நவுட்டோ கிட்டே இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நவுட்டோக்கு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறான். அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோ இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்த டைம் வந்துடுச்சு. நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஜெயிலோட வாசலில் போய் நின்றுட்டு இருக்கான். ஹே நவுட்டோ, நான் எத்தனை மெசேஜ் பண்ணேன், ஏன் ரிப்ளைவே பண்ணல, ஆமாம் எதுக்காக நம்ம ஜெயிலுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் கென் ரியோஜியை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தேடி பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவன் டோமானில் ஒரு மெம்பராக கூட இப்போ இல்லை. அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்காதது ஒரு ஆச்சரியமே இல்லை, ஏன்னா அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கான். அவன் இப்போ ஒரு மரண தண்டனை கைதி அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்கிறான். டிராகன் ஏதோ ஒரு கொலை பண்ணதுனால அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஹே டாக்கமிச்சி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கண் கலங்குறான். எப்படி இருக்க டிராகன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். நவுட்டோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நவுட்டோட ஹெல்ப்னால தான் என்னால் உன்னை உள்ள வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, எதுக்காக வந்திருக்க டாக்கமிச்சி அப்படின்னு டிராகன் கேட்கவும் உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, கொலை பண்ற லெவலுக்கு அப்படி என்ன நடந்தது டிராகன், டோமானுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் செஞ்சதை நினைச்சு நான் வருத்தப்படல, எனக்கு இந்த தண்டனை தேவைதான். டோமான் இப்படி மாறினது என்னோட தப்பு தான், ஏன்னா என்னால் அவனை தடுக்க முடியல. டோமான்ல நம்ம எல்லாருமே மிடில் ஸ்கூல் பசங்களா இருக்கும்போது என் லைஃப் ரொம்பவும் ஜாலியாக போச்சு. ஒவ்வொரு நாளுமே பார்ட்டி மாதிரி இருக்கும். நான் லைஃபை நல்லா
நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டிராகன் சொல்லவும், டிராகன் மாறவே இல்லை, இன்னும் பழைய டிராகனா அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் எனக்கு மட்டும் லைஃப்ல இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த கீசக்கியை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி டிராகன் டென்ஷன் ஆகவும், அதுக்குள்ள பார்த்தா டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே அலாரம் அடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ டோக்கியோலயே இருக்காத, வேற எங்கேயாச்சும் போயிரு டாக்கமிச்சி, அதுதான் உனக்கு சேஃப். நீ சாவுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்க கரெக்டா, அதனால தானே என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு டிராகன் கேட்கறான். எதுக்காக என்ன அவங்க சம்மந்தமே இல்லாம கொல்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மைக்கியை பார்த்து கீசக்கி ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆனா, ஆனால் அதுவே அவனுக்கு பொறாமையா மாறி இப்போ மைக்கிக்கு எதெல்லாம் ரொம்பவும் பிடிச்சதா இருக்கோ அது எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். இப்போ திரும்பவும் டிராகனை அவனோட ஜெயில் ரூம்க்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் டிராகன் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். டிராகன் யாரையோ கொலை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தா கீசக்கி வாரான். ஹே டிராகன், பரவாயில்ல, வேலையை நீ நல்லபடியாகவே முடிச்சிட்ட டிராகன் அப்படின்னு அவன் சொல்லவோ, கீசக்கி அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். டிராகனுக்கு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் நவுட்டோ, கீசக்கி யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கீசக்கி தான் இப்போதைக்கு டோமானோட ஆக்டிவ் கமாண்டராக இருக்கான். அவனை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலையுமே போலீஸால் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நவுட்டோ சொல்லவும், பாஸ்ட்ல நான் இன்னும் அவனை மீட் பண்ணவே இல்லை, ஃபியூச்சரில் அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, நமக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நான் டோமானோட லீடராக மாறப்போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அப்போ காமெடி பண்ணுறல நினச்சா அப்படின்னு நவுட்டோ சொல்லவும், யோசிச்சு பாரு நவுட்டோ, ஹீனாவை காப்பாற்ற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான். டோமானுக்கு மட்டும் நான் லீடர் ஆயிட்டோம்னா என்னால் எல்லாத்தையுமே தடுக்க முடியும். பாவ் ஜெயிலுக்கு போயிட்டதுனால இப்போ தேர்ட் கமாண்டரோட பிளேஸ் சும்மா தான் இருக்குது, நான் ஃபஸ்ட் அதை எப்படியாச்சும் பிடிக்கணும், இதுதான் எனக்கான பெர்ஃபெக்ட் சான்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், இது கேட்க பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மிஷனையுமே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிச்சிருக்க, ஸோ நான் உன்னை நம்புறேன், இதிலே எப்படியாச்சும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாகு, ஆனால் இதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஹான்மா எப்படி அந்த இடத்துக்கு வந்தான், டிராகன் அப்புறமா கீசக்கி, இது எல்லாமே ஒரு பசிலாக இருக்குது, இதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ பாஸ்ட்டுக்கு வந்துருதான். என்ன எல்லாமே ஒரே வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இவங்க எல்லாருமே பப்ளிக் பேத் ஹவுஸில் இருக்காங்க. பப்ளிக்கில் சின்ன குழந்தைங்க மாதிரி விளாண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு டிராகன் சொல்லவும், யாரு நாங்கள் சின்ன குழந்தையா, நீ தான் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ஷாம்பு ஹேட்டை போட்டு குளிச்சுட்டு இருக்க. ஹே டாக்கமிச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷாம்பு கண்ணில் விழுந்தா கண்ணு கறிக்குன்னு சொல்லி தான் அவன் இன்னும் ஹேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மைக்கி கிண்டல் பண்றான். வயிற்றுல குத்துன அந்த காயம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, எனக்கு அது ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் காட்டுறான். ஓ சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த அடிப்பட்ட காயத்திலேயே மைக்கி வந்து வயிற்றுலேயே ஒரு குத்திட்டு போயிருந்தான். அட பாவி மைக்கி, அடிப்பட்ட இடத்துலயே குத்திட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல இவங்க சண்டை போட ஆரம்பிச்சோடனே சுத்தி இருக்கிறவங்களோட ஷாம்பு சீப்பு பக்கெட்டுன்னு தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டிராகனோட அந்த ஷாம்பு ஹேட் வந்து கரெக்டா நம்ம ஹீரோவோட தலையில விழவும், ஹே டாக்கமிச்சி, எப்போவுமே உன் தலையில் ஏதாச்சும் ஒன்று வந்து விழுந்துருதில்ல அப்படின்னு சொல்லி மைக்கியோ டிராகனும் கிண்டல் பண்ணுறாங்க. திரும்பவும் அவங்க சண்டையை கண்டினியூ பண்ணுவோம். ஜெயிலில் இருந்த டிராகன் வந்து என்னோட சின்ன வயசை நான் என்ஜாய் பண்ணேன்னு சொன்னது ஞாபகம் வருது, நீங்கள் ரெண்டு பேருமே எப்போவோ இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க ரெண்டு பேருக்குமே எதுவும் புரியல. ஜப்பானில் குளிச்சுட்டு வந்த உடனே அந்த இடத்துல ஒரு மில்க் ஷேக் கொடுப்பாங்க, அதை நம்ம ஹீரோ இப்போ குடிச்சு முடிக்கிறான். ஹே டாக்கமிச்சி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி டிராகன் கூப்பிடுறான். எல்லா டிவிஷனோட லீடருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் டிவிஷன் லீடரோட நேம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு மைக்கி சொல்கிறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த என் கிரெடிட் சாங்கில் காட்டுற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நாள் மாசாக ஒரு ஃபைட்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். நானும் இதே மாதிரி தான் எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டேன். ஸோ நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த அனிமையில் மட்டும் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை எப்போவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.